எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுது. அது மாத்திரமல்ல, ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் அதிலே தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்வது அவசியமாக இருக்கிறது. நாம் நம்முடைய செய்கையின்படி நம்முடைய சித்தத்தின்படி நாம் சிந்திக்கிறபடி செய்யாமல் மாம்சத்தில் செயல்படாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை அழைக்கும் போது உங்களுக்கு உண்டான எல்லாவித காரியத்திலும் ஆலோசனை கொடுக்கிறவராயும் நீங்கள் எப்படி அந்த காரியத்தை செய்ய வேண்டும், அது செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறவராயும் ஆலோசனை கொடுக்கிறவராயும் இருக்கு. அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான், அவரை அழைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறவராயும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராயும் உங்களை அந்த வழியிலே நடத்துகிறவராயும் காணப்படுகிறார். நாம் எப்பொழுதும் தேவனை நோக்கி முறையிட வேண்டியது, தேவனை நோக்கி கூப்பிட வேண்டியது. அது மாத்திரம் எந்த காரியம் சரி, பெரிய காரியமோ அல்ல சின்ன விஷயமோ சின்ன காரியமோ எதுவும் சரி, எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது நாம் சரியான பாதையை நடக்கிறவராயும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வராததாயும் நாம் தோற்று போகாதபடிக்கு ஆபத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இருப்போம் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, நமக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராயும் நமக்கு ஆலோசனை தருகிறவராயும் நமக்கு உண்டான எல்லாவித காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துகிறவராயும் இருக்கார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், காரியத்தை வைத்திருக்கிறார், நம்மை பற்றி வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்து அதற்காக காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும்பொழுது, கூப்பிடும் பொழுது தான் நமக்குண்டான எல்லாவித வெளிப்பாடுகளையும் அவர் நமக்கு தருகிறவராயும் வெளிப்படுத்துகிறவராயும் ஆலோசனை கொடுக்கிறவராயும் நமக்குண்டான திட்டத்தை அவர் நமக்கு சொல்லுகிறவராயும் காணப்படுகிறார். நாம் மனிதனிடத்திலே போய் கேட்க வேண்டிய அவசியமில்லை. மனிதனிடத்திலே எப்படி செய்ய வேண்டும், எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டிய அவசியமில்லை. தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு சீர்கேடும் வராதபடிக்கு, தீமையான காரியங்கள் வராதபடிக்கு நமக்குண்டான பாதையிலே நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருந்து தைரியமாக இருந்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது உங்களை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.